கண்மணி, கொலுசு எப்ப வாங்கின? என்கிட்ட காட்டவே இல்ல நீ. நான் வாங்கல அத்தை, அவர்தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஓ. உன்னை கூட்டிட்டு போனானா? இல்ல அத்தை, எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்தாரு. ஓ, சான்ஸே இல்ல. நீ கொலுசு சத்தம் சூப்பரா இருக்கு. அப்படியா கார்த்தி? ஆமா, அதுவும் சத்தம் கூட இல்லாம ஏதோ மியூசிக் மாதிரி இருக்க. நீ என்ன ஒரு 8000 ரூபா இருக்குமா? எந்த காலத்துல இருக்க நீ? வெள்ளி விலையெல்லாம் இப்ப ஏறி போய்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 15,000க்கு மேல இருக்கும். அடேங்க அப்பா, அண்ணியோட கால்ல போடுறதுக்காக அண்ணன் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கான் பாருங்களேன். இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ. போது நிறுத்துறா. என்ன ஆளாளுக்கு விளையாடுறீங்களா? ஏய், என்னடி இது? என்னமோ ஜல் ஜல்னு பூம் பூம் மாடு மாதிரி வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க. அந்த சத்தத்தை கேட்டாலும் எனக்கு எரிச்சலா இருக்கு. முதல்ல அதை கழட்டி போடு. ஐயோ, அது மட்டும் முடியாதே பாட்டி. ஏய், என்ன வளர்ற? வளரல பாட்டி, ஏன்னா அது அண்ணன் வாங்கி கொடுத்தது. அண்ணி அதை கழட்டினா அவ சும்மா விட மாட்டான். ஏன் அத போட்டா என்ன தப்பு இருக்குன்னு நம்ம பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு பேசியே நம்ம வாயை க்ளோஸ் பண்ணிடுவான் பாட்டி. அதுவும் கரெக்ட் தானே பாட்டி? சீ, இதெல்லாம் என்ன ஜென்மம்? சக்சஸ். போங்க போங்க. பிக் மம்மி, என்னப்பா அது? விடுமா, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா என்னால சொல்ல முடியாதத கார்த்தியே சொல்லிட்டான். நீ இத கழட்ட வேண்டாமா, போட்டுக்கோ. இதுக்காகலாம் நீ கலங்காத. என்ன? நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல அத்தை. அப்புறம் எதுக்கு கலங்குற? எல்லாம் வெண்ணிலாவை பத்தி தான். ஏன், அவளுக்கு என்ன? இல்ல, வெண்ணிலாவுக்கு சக்தி பொருத்தமா இருப்பாருன்னு தானே கார்த்தியும் நீங்களும் நானும் சேர்ந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டோம். சக்தியும் அவ மேல ரொம்ப ஆசையா இருக்காரு. ஆனா இவளுக்கு அவரை சுத்தமா பிடிக்கவே இல்ல. கல்யாணத்தை பத்தி பேசினாலே டென்ஷன் ஆகுறா. ஒரு நல்ல சம்பந்தம் இவ பிடிவாதத்தால அப்படியே நின்னு போயிடுச்சு. ஏன் தான் இவ இப்படி இருக்கானே எனக்கு புரியல. என் மனசே சரியில்லாத. அதான் கோயிலுக்கு போய் இவ கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்கலான்னு இருக்கேன். சரிம்மா. என் ஃப்ரெண்டு வெண்ணிலாவுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அவ பிடிவாதமா அதுக்கு தடை போட்டுட்டே இருக்கா. நீதான் அவ மனசை மாத்தணும், அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அதுக்காக கோயிலை சுத்தி 3 தடவை நான் உன்னை வேண்டிக்கிட்டு அடிப்பிரதட்சணம் பண்றேன். என்னோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு நீதான் அவளுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல வழியை காட்டணும்.
நீங்களா? உங்களை நான் அன்னைக்கு அந்த கோவில்ல பார்த்தனே. நான் எங்கும் இருப்பவன். பார்த்து பார்த்து அடி மேல அடி வச்சு உன் வேண்டுதல நிறைவேத்துற. ஆனா பார்க்க வேண்டியத பார்க்காம தவற விட்டுட்டியே பெண்ணே. சாமி, என்ன சொல்றீங்க? நீ பாம்புக்கு பால் வாத்துக்கிட்டு இருக்க. அதுவும் அது சாதாரண பாம்பு இல்ல, விஷப்பாம்பு. என்ன சாமி, என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதையும் நானே சொல்வதற்கு நீ எதற்கு? உன்னை எச்சரிக்க மட்டுமே என்னால் முடியும். குறிப்புகளை வீணடித்தால் அதற்கான பலனையும் நீயேதான் அனுபவிப்பாய். சாமி, அப்ப அந்த குறிப்பையாவது என்னன்னு சொல்லுங்க. ஒரு முறை அல்ல, அதை நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன். புத்தியை பயன்படுத்தாமல் மறுமுறை கேட்காதே. இப்போதாவது விழித்துக்கொள்.